ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம். எசேக்கியேல் 36 வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிர்மலமான காரியங்களை கட்டும் பொழுது மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் நிர்மலமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் மீண்டுமாக கட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்திலே ஆண்டவர் கட்டுகிறதை பார்க்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆமென். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. எல்லா கருத்தாக கவனிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஆவியானவர் அங்கே அசைவாடினார். ஆமென். அங்கே எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக கடவுள் என்று சொல்லும் பொழுது உண்டாயிற்று, அது நல்லது என்று கண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் ஒரு பல வருடங்கள் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். ஆண்டவர் ஒரு பொருளை உருவாக்கினார் என்றால் அது ஒழுங்கின்மையாக இருக்காது. பூமியை உருவாக்கும் பொழுது அது ஒழுங்குக்கிற தான் ஆண்டவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விழுந்த அந்த பிசாசானவன் சாத்தான் அந்த பூமியை ஒழுங்கின்மை ஆக்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஒழுங்கின்மையாக இருந்ததை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சுடர்களை உருவாக்கினார், நீரூற்றுகளை உருவாக்கினார். ஆமென். புல்பூண்டுகளை உருவாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், சுடர்களை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய சுடர்களையும், ஆமென், இரவை ஆள்வதற்கு சிறிய சுடராகிய சந்திரனையும் கர்த்தர் ஆமென் அங்கே உருவாக்கி கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மனுஷன் கண்டுபிடிச்சானா, நான் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கிறதுக்காக கண்ணாடி பல்பு கேட்டேன் உள்ளே வைக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் தான் போட்டிருக்கோம். அந்த பல்பெலாம் ஸ்டாப் ஆகிடுச்சான். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அந்த குண்டு பல்பெலாம் இப்போனா கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ எல்இடி பல்ப் வந்துச்சு. எல்இடி பல்பு நீங்கள் கீழே தூக்கி போட்டாலாம் அது உடையாது, அது கை நீர் தான் போவோம். அதுபோல் கண்டுபிடிச்சிட்டாங்க. மனுஷங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஆனால் ஆண்டவர் உருவாக்கின சூரியன் சந்திரன் ஒன்றும் எக்ஸ்பைரி ஆகவே இல்லை. அதை வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. எதிராமல் சொல்றீங்க. மனுஷர்கள் உருவாக்குனது கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. அவர் கட்டினார் என்றால் அது நிரந்தரமாக கட்டி முடிப்பார். அவர் கட்டினார் என்றால் அது ஒழுங்காக இருக்கும். கோலனானவைகளை அது ஒழுங்காக நேர்த்தியாக கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டிக்கிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் 33ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களிலே குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் அங்க கட்டப்படும். மெத்தவிராம சொல்றீங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்கள்லாம் நீக்கி. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கட்டப்பட வேண்டும் என்றால் அவன் உடைந்து போனதை, தொலைந்து போனதை, ஒழுங்கின்மையா இருக்கிறது மீண்டுமாக கட்டப்பட வேண்டும் என்றால் அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்நாட்களுக்கு கூட திருவிருந்து பங்கு பெற போகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி அது சுத்திகரிக்கதா இருக்கிறது. பகல் பசங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரித்தா இருக்கிறது. எது விடாம சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் அக்கிரமத்தை மன்னித்தாதான் அங்க என்ன நடக்கும்? அவர் கட்ட முடியும். நம்மளுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. நாம் பலவீனமான உலகத்தில் இருக்கிறோம். நம்ம ஊழியத்திற்கு விரோதமாகவும் நாம ஜெபம் பண்ணக்கூடாது என்ற பிரகாரமாக இந்த அந்தகார லோகாதிபதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஆமென், ஒரு ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு பிள்ளைக்கு ஆமென் ஒரு தீங்கான காரியங்கள் வருகிறதை நான் ஒரு ட்ரீம்ல கண்டேன். எல்லா
எல்லாரும் ஒரு கண்களை மூடி நம்ம சபையில் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாத ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாக்க முடியாத ஜெபிக்கிறாண்டவரே. என் சபை மக்கள் ஐயா, குடும்பங்கள் இருக்கிற என் பிள்ளைகளை நீங்கள் வேலி அடைத்து பாதுகாக்க முடியாத ஜெபிக்கிறாண்டவரே. ஜெபசனை பாதுகாக்க முடியாத ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். பிளஸ்ஸியை பாதுகாக்க முடியாத ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். ஐசக்கை பாதுகாக்க முடியாத ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். பிரிச்சித்தாவை பாதுகாக்க முடியாத ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். அனனியாவை நிரஞ்சனை பாதுகாக்க முடியாத ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். புகழை ஆசீர்வதிக்க முடியாத பாதுகாக்க முடியாத ஜெபிக்கிறேன். கவியை பாதுகாக்க முடியாத ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். இன்னும் காலேஜுக்கு போற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்திபிராமன் சொல்றீங்க, இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்க நேரிடாதபடிக்கு எந்த ஒரு ஜீவனுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. எத்திபிராமன் சொல்றீங்க. கடந்த நாட்கள் பார்க்கும்பொழுது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பிள்ளை இறந்துட்டான். கடந்த நாட்கள் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன குழந்தை அந்த செப்டங்கள் ஊந்தி சொன்னாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. எது பேர் நாம சொல்கிறீங்க? அதுவோ இதுவோ நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்போ என்ன சொல்லுது வேதம்? அக்கிரமங்கள்லாம் நீக்கி உங்களை சுத்தமாகும் காலத்தில். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம சுத்தமாக இருக்கும் பொழுது கடந்த நாட்கள் நம்ம கேட்ட வார்த்தை, நாம் அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். எது பேராமல் சொல்றீங்க? நீங்க கிறிஸ்துவின் பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க கிறிஸ்துவ உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியாது அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க முடியாது அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கல் பாசங்க ரமேஷ் பேதர் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவை உடையவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எது பேராமன் சொல்றீங்க? கிறிஸ்துவ உடையவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவ சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், ஆவின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியரில் போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாக கடவுது. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அவர் நம்மளுடைய அக்கிரமங்கள்லாம் நீக்கி உங்களை சுத்தமாகும் காலத்திலே பட்டணங்களில் நீங்கள் குடியேற்றப்படுவீர்கள். நீங்கள் பாழாய் கிடக்கிற காரியங்களை மீண்டுமாக கர்த்தர் ஒருங்கிணைத்து, உடைஞ்சு போன காரியத்தை, கைவிட்டு போன காரியத்தை, கண்ணை விட்டு மறைந்த காரியத்தை மீண்டுமாக கட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். மீண்டுமாக உருவாக்குற தேவனாக இருக்கிறார். மீண்டுமாக புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பாலானதை பயிர் நிலமாக்குகிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாலானதை பயிர் நிலமாக்குவார். ஆமென். நிர்மலமானவர்களை கட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். 34 வசனம் வாசிங்க. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்குது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். அல்லேலூயா. மீண்டுமாக கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது. மீண்டுமாக உங்களை கட்டி புதுப்பித்து மீண்டுமாக உங்களை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நாம் ஒன்னே தான் பண்ண வேண்டும். 37 வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதாங்க முக்கியமான பாயிண்ட். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த வசனத்தை கவனிக்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இந்த வாக்குத்தத்தங்களை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாலும் கூட நாம் ஜெபித்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விதை ஒரு நிலத்துக்குள்ளே போட்டு விவசாயம் பண்ணனா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணும், பூச்சிக்கொல்லி மருந்து போகணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்திபிராம சொல்றீங்க, இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அன்னிக்கிரகம் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் துதிக்க வேண்டும். பாழாய் கிடக்கிற உங்க வாழ்க்கையை ஆமென் பயிர் நிலமாக்கப்பட வேண்டும் என்றால், நிர்மூலமாக இருக்கிற காரியங்களை மீண்டுமாக கட்டப்பட வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டு சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
இதை அன்னைக்கு பண்ணும்படி நீங்க என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும், நீங்க செபிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் பைபிள் எட்டுன்னு வந்து எங்கே வச்சுட்டு ஒரு சிலர் நம்ம இங்கே வச்சுட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அனுதினமும் நம்ம விண்ணப்பம் பண்ணுகளாக இருக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரை தேடுகளாக இருக்க வேண்டும். இதை நான் செய்யும்படி என் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அடுத்த வசனமே சொல்லுது, அந்த வசனத்தில் அடுத்த பகுதி, மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவார். இந்த ஊழியத்தில் நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணனா, மந்தை பெருகிறது போல இந்த ஊழியத்தின் ஆத்மாக்களால மனிதர்களால் கர்த்தர் பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்திவிராம சொல்றீங்க, மந்தையினால பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆத்துமகனால் கர்த்தர் பெருக பண்ணுவார். அப்ப மனிதர்கள் கர்த்தர் பெருக பண்ணுவார். ராஜாக்களை நம்ம சபையில சேர்ப்பார். அநேக அரசியல் தலைவர்களை கர்த்தர் இங்கே தேடி வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம தேடி ஓடுமா அவங்க தேடி வருவாங்களா? அவங்க தேடி வருவாங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லுது பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நல்ல ஒரு அருமையான வசனம் பாருங்க. 3ஆம் வசனம், ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நம்ம கிட்ட நடந்து வருவார்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணீங்கன்னா நடந்து வருவார்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. எத்தனை சொல்றீங்க? அடுத்த வருஷம் நம்மளுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எப்பவுமே நம்ம அரசியல் பற்றி சபையில் பேச மாட்டோம், ஆனால் எலெக்ஷன் டைமில் பேசுவோம். முதல் பாலிசி, ஓட்டுக்கு என்ன வாங்கக்கூடாது? என்ன வாங்கக்கூடாது? காசு வாங்கக்கூடாதா, பணம் வாங்கக்கூடாதா? காசு பணம் தாங்க வாங்கக்கூடாது. ஒரு சிக்கன், பிரியாணி, அதுக்கப்புறம் ஒன்று அது வாங்கலாமா? எதுவுமே வாங்கக்கூடாது. ஒருத்தர் வந்தார் எலெக்ஷன் டைமில், வந்து நின்று கார் பார்க்கிங்க எங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டு, அவங்க ஓட்டு பண்ண கூட கேட்கல. உங்கள் வீட்டில் எத்தனை பேருப்பா? அப்பாலாம் இருக்கார், அப்பா இறக்கல. நாங்கள் 5 பேருங்க. 5 பேரா? 1 2 3 4 5. எவ்வளோ கொடுத்துருப்பாரு? எவ்வளோ தானே அது நம்ம மதிப்பை? 2080 தான் கொடுத்தாரு. கையில் கூட வாங்கலை. வச்சுக்கோங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஓட்டுக்கே காசு வாங்க மாட்டோம். அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். நல்லா தெரிஞ்ச மனுஷன்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் போட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்ட பிறகு வந்து பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. அப்படி அனுப்பிச்சிட்டோம். ஓட்டுக்கு முதல்ல என்ன வாங்கக்கூடாதுங்க? காசு வாங்கக்கூடாது. அப்படி இங்கே ஜெபம் பண்ணுங்க, அந்த ராஜாக்கள் தேடி வருவாங்க. எதிராமல் சொல்கிறீங்க. நாட்கள் நம்ம ஊழியத்தில் நம்ம இந்த காரியங்கள் ஒழுங்கும்போது ஒரு பாசமான ஒரு அன்பான ஒரு விருது தான். நம்ம ஒரு அரசியல் தலைவர் போய் பார்க்கலாம், பார்த்து நம்மளுக்கு பண்ணுவார். நான் போக மாட்டேன். நம்ம அரசியல் தலைவர் பார்க்குறத விட அந்த தலைவரை பார்த்தோன்னா நிறைவானதை கொடுப்பார். எதிராமல் சொல்கிறீங்க, நிறைவானதை கொடுப்பாரு. அதுதான் சாட்சியாக இருக்கும். எதிராமல் சொல்கிறீங்க, ராஜாக்கள் தேடி வந்து கொடுப்பார்கள். அல்லேலூயா. நாட்களில் நம்ம போன வாரம் ஏசி பற்றி பேசிட்டு போனோம். ஒரு குடும்பம் வந்து நான் ஏசி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நடக்கும், எதை நடக்குன்னு தெரியல. ஒரு ஏசி, முதல் ஏசி வந்துச்சுன்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் தலைக்கு நேரம் அந்த கதுக்கு நேரம் தான் போடுவேன். அதை புஷ்ஷுன்னு உங்களுக்கு வரும். அல்லேலூயா. 2வது ஏசி கருத்து வாங்கி கொடுத்தோன்னா பாவமாக பார்த்து எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் போட்டு விட்டா இந்த பக்கம் கொஞ்சம் கவர் ஆகும். எது விடாமல் சொல்கிறீங்க? ஆமாம், நாம் செபிச்சு பெற்றுக்கொண்டு அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணால் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், பெருக செய்வேன். எதிராமல் சொல்கிறீங்க, விண்ணப்பம் பண்ணாமல். அதே போல் ஒரு பிரதர் வந்து என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது பிரதர், நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் சர்ச்சில் மானிட்டராக யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்பீக்கர் இருந்து மக்களுக்கு ஒன்றும் ஸ்பீக்கர் உங்களுக்கு பார்த்தா மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொன்னேன், நான் ஸ்பீக்கருக்காக ஆண்டர் வாங்கி தருவார். நான் அப்போல்லாம் ஜெபம் பண்ணல, நான் ஸ்பீக்கருக்காக ஜெபம் பண்ணல பிரதர், நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒயர் என்ன மைக்கு வேணும் எத்தனை சொன்னாங்க. இல்லை, நாங்கள் ஆண்டருக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம். எது பேராமல் சொல்கிறீங்க, ஆண்டவர் தந்தார்னா அது நிறைவே தருவார், அது பெஸ்ட்டாக தருவார். எது பேராமல் சொல்கிறீங்க, அவர் பெஸ்ட்டாக தருகிற தேவன். நாம் ஒன்றே தான் பண்ணணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவங்களுடைய விருப்பம் அது விண்ணப்பமாக மாற வேண்டும். இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருமே அப்போ விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களை மனிதர்களை பெருக பண்ணுவேன். 38வது வருஷம் ரொம்ப அருமையான வருஷம் பாருங்க, படிங்க. பண்டிகை காலங்களில் எருசலேமில், அதே எஸ்ஐகள் 36 வந்துருங்க. 36 38 எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்திரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். பட்டணங்கள் எல்லாம் கருத்தாங்க போனீங்க. ஒரு பண்டிகைக்கு போனீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு விழா போனீங்கன்னா ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கும்.
அதே போல நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் ஜெபம் பண்ணனா இந்த சபையும் பெருகும், உங்க வாழ்க்கையும் பெருகும். எதுவிராம சொல்றீங்க? சபையும் பெருகும், வாழ்க்கை பெருகும், குடும்பங்கள் பெருக பெருக ஆட்டோமேட்டிக்கா சபை பெருகும். எதுவிராமன் சொல்றீங்க? குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட சபையும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்மளுக்கு இடம் பத்தல, வாலிப பிள்ளைகள்லாம் இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வாலிப பெண் பிள்ளைகளை பாடுவாங்க, இந்த பக்கம் வாலிப பசங்க பாடுவாங்க என்று ஒரு ஆராதனை குழுவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. எதுவிராமன் சொல்றீங்க? எப்பொழுது ஜெபிக்கிற சத்தம். நான் எல் ஜோசப் ஐயா ஓசூரில் போயிருந்த பிரேயர் மீட்டிங்காக. அங்கே மோகன் சாஸ் ஐயா வந்திருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு 4 வருஷம் ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் இதுக்கு போகிறேன், ஓசூருக்கு போகிறேன். ஓசூருக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஐசக் பிறக்கல, 2019 தான். 2019 போகிறேன். அப்போவே 7500 ஆத்துமாக்கள் அந்த சபையில் திருப்பி பாருங்க. 7500 பெரிய பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க, நிறைய ஆராதனை நடக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், 60 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், கர்நாடகா பக்கத்துலேயே தான் ஓசூர். அங்கே பார்த்தீங்கன்னா 7500. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஊழியத்தை அங்கே செஞ்சுருக்காரு. அங்கே செபிக்க அந்த சபை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கரு, பெரிய சபை. ஒரு சபை மாத்திரம் இல்லை, அங்கே 4-5 சபை வச்சுருக்காங்க. எல்லா மொழியிலும் அங்கே நடக்குது. நிறைய வாகனங்கள், நிறைய பஸ்ஸுகள். இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே ஒன்று நான் பார்த்தேன், எப்பொழுதுமே அங்கே ஆராதிக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் துதிக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்ம சபையில் கூட ஆராதிக்கிற சத்தம் கேட்க இங்கே ஆத்துமாக்கள் துதிக்கிற சத்தம் அதிகமாக கேட்கும். நீங்களும் நானும் துதிச்சோம்னா, நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணனா, கர்த்தர் மந்தையை பெருக பண்ணது போல ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராங்க. இந்த சபையில காண்று கொடுத்திருக்கிறார். இவ்வளவு இக்கட்டான நேரத்தில், இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் நம்ம இங்கே இந்த மனிதர்கள் எழும்பும்போது கூட கர்த்தர் இங்கே நிலை நிறுத்தி வைத்திருக்கு. எதற்காக என்றால் நீங்கள் நானும் விண்ணப்பம் பண்ணும்படியாக, நீங்கள் நானும் ஜெபிக்கும்படியாக, நீங்கள் நான் ஆத்மா பாரத்தோடு இருக்கும்படியாக தான். ஏதோ வந்து உட்கார்ந்து போறது மாத்திரம் கிடையாது. ஏசி போட்டாலும் சரி, இதோட எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்தினாலும் சரி, கர்த்தர் இதோட மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாலும் சரி, நாம் ஒண்ணே ஒன்று தான் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கொரியா பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு சபை இருக்குதான், உலகத்திலே அதான் பெரிய சபை சொல்கிறாங்க. அங்கே லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் வருவாங்க. அவங்க ஜெபிக்கிற ஜபம் எப்படி இருக்குதுன்னா, டெய்லி ஜபம் நடக்குமா. எழுப்புதலை என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எழுப்புதலை என் சபை மக்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எழுப்புதலை என் தேசத்தை பயன்படுத்துங்க ஆண்டவர் என்று அனுதினமும் சபையில் வந்து லட்சக்கணக்கான வருகிற உலகத்திலேயே பெரிய சபை, ஆமென், அங்கே வருகிற ஜனங்கள் அனுதினம் ஜெபிக்கிறாங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் சபை மக்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிட கரங்களை நீ ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எழுப்புதலை என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் சபை மக்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் தேசத்தை பயன்படுத்துங்க, என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என் சபையை எழுப்புங்க ஆண்டவரே, என் தேசத்தை எழுப்புங்க ஆண்டவரே என்று அனுதினமும் ஜெபிக்க வேண்டாம். அனுதினம் சபையிலிருந்து ஜெபிக்கிறேங்க, இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. ஒரு சிலர் வந்து பார்க்குறேன், சாயந்தரம் வந்து நான் லைட்டு போட வருவேன், அவன் டெய்லி ஜபம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜபத்தை ஏறிடுங்க. என்னை எழுப்புதலை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் சபை மக்கள் எழுப்புதலை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் தேசத்தை என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், என் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். உங்களை பெருக செய்ய ஆசைப்படுகிறாரு, உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறாரு, உங்களை உயர்த்த ஆசைப்படுகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம மௌனமா இருந்தோன்னா சவுலை தூக்கிட்டு தாவீது ஆண்டவர் வச்சிருவாரு. சவுலை தூக்குறது பெரிய விசுவாசம் இருக்குது. சவுலை தூக்கிட்டு தாவீதை தூக்கிட்டாரு. எது பேராம சொல்றீங்க? ஒருத்தர் தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்றாரு பாருங்க. நீங்கள் நானும் செபிக்க மறந்துட்டுனா, நான் இந்த இடத்துல நின்று உண்மையாக உத்துமாக நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்காம நான் ஊழி செஞ்சேன்னா என்னை தூக்கிட்டு ஆண்டவர் உணர்ந்து நீங்க போட்டுருவாரு. எது பேராம சொல்றீங்க? நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஊழி செய்வதற்கு அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் எழுப்புவார். எலியா சொல்கிறார், நான் ஒருவன் மாத்தா மீந்து இருக்கிற ஆண்டவரே, தீர்க்கதரிசிக்கு நான் வணங்கவில்லை, தீர்க்கதரிசிக்கு வணங்காத ஒரே தீர்க்கதரிசி தான். ஆண்டு சொல்றாரு, நீ மாத்திரம் இல்லைப்பா, பாகாலுக்கு வணங்காத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். உனக்கு நீ ஒருத்தன் நினைக்கிற, நீ இல்லைன்னா கர்த்தர் பல பேர் வச்சிருக்காரு.
நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை, நம்மளுக்கு கொடுத்த நேரத்தை, அதுதான் வாழை பிள்ளைகள் அதிகமாக சொல்லுவேன். உங்களுக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, என்ன நேரத்தை கொடுத்துருக்காரு, என்ன வேலை செய்வதற்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு, அதை தட்டி கழிக்காதீங்க. இந்த நாட்களில் பைபிள் படிக்கும்படியாக பைபிள் எக்ஸாமை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம சபையில் வைப்போம். ஆமன். வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் எக்ஸாமை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது உற்சாகமாக, உன்ன வேகமாக, உன்ன தீவிரமாக அது பைபிளை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இப்ப நீங்க படிப்பதற்கு நேரத்தை செலவிடுவதற்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா எதிர்காலத்தில் அது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நடத்தி செல்லும். மிகவும் உயர்வான ஸ்தானத்தில் நீங்கள் வருவீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஐஏஎஸ், ஐஏபிஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ்ல வெளியிலிருந்து வராங்களே இல்லையோ, நம்ம சபையிலிருந்து எழும்ப வேண்டும், சபையிலிருந்து வர வேண்டும். கவிலாம் ஐஏஎஸ் வரணும். எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லாத இடத்துல ஆண்டவர் தூக்குவார் பாருங்க, அப்பதான் நம்மளை பார்ப்பாங்க, அறிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் உயர்த்தினதை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் உங்களை தூக்குனதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் தலை நிமிர செய்து மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் அது கர்த்தர் அப்படி நிறைவேற்றி முடிப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதை சொல்லினே வரும்போது தான் சொல்றாரு. இதை சொல்லினே வரும்போது 37வது வசனத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அங்கே செய்கிறது பார்க்கிறோம். ஆமேன். அங்கே 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவை மிகவும் உலர்ந்ததமாயிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாகி தரிசனத்தில் ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போறார் ஊழியம் செய்யும்படியாக. மனிதர்கள் இடத்துல அல்ல, எலும்புகள் நிறைந்த இடத்துல, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த இடத்துல. மண்டவோடு தனியாக கிடக்குது, கை தனியாக கிடக்குது, நசுங்கி கிடக்குது, தூரமாக கிடக்குது. அது அது உருவம் இல்லாமல் இருக்கிறது, அது சதை இல்லாமல் இருக்கிறது, அது நரம்பு இல்லாமல் இருக்குது, பார்ப்பதுக்கு ஒரு பயமா இருக்குது. ஒன்றும் இல்லாத இடத்துல போயிட்டு அங்க கர்த்தர் நடக்க செய்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஊழியம் என்பது நல்ல இடத்துல போய் செய்ய முடியாது. ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. எதிர்ப்பான இடத்துல ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க? சீஷர்கள் ஆண்டவர் அனுப்புற, உங்களை நான் ஓநாய்களுக்குள்ளாக நான் உங்களை அனுப்புகிறேன், நல்ல ஆட்களுக்குள்ளாக அனுப்புவது கிடையாது. கர்த்தா கவனிங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஒருத்தர் பிடிச்ச மீனை நான் மீனை பிடிப்பதற்கு எனக்கு பிடிக்காத இடத்துல, ரட்சிக்கப்படாத இடத்துல, மீட்கப்படாத இடத்துல, அழிவுக்கு நேராக போயிருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் சொல்றீங்க? மகாத்திரளான எலும்புகள் மத்தியில அங்க நடக்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரை இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எல்லாரும் பள்ளமாம். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்புகள் மத்தியில் ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்றாரு. எலும்புகள் மத்தியில் போயிட்டு தீர்க்கதரிசனம் உரை என்று சொல்றாரு. ஊழியம் என்பது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். பகல் சொல்லுங்க. ஊழியம் என்பது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். ஊழியம் என்பது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது செய்வதுதான் ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க?
ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ, எந்த இடத்துல போக சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போய் செய்கிறது ஊழியம் கிடையாது. கர்த்தா கவனிங்க, பேதுரு சொல்கிறாரு, பேதுரு அப்போஸ்தலர் 5:6 அதிகாரம் நினைக்கிறேன், 5:6 அதிகாரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும். ஒரு ஊழியக்காரனுக்கு பிரதானமான வேலை என்னவென்றால் ஜெபம் பண்ண வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். எது விடாமல் சொல்கிறீங்க? நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் பிரசங்கம் பண்ணுவதிலும் நாங்கள் தரித்திருப்போம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரர்கள் வேலையை அதுதான். ஆமாம், நம்ம சபை மக்களுடைய வேலையை அப்படி தான். எது விடாமல் சொல்கிறீங்க? அதிகமாக செபிக்க வேண்டும், அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பார்த்து பேச வேண்டும். இவர் சொல்லலை, ஆண்டவரே இது எலும்பா இருக்குது ஆண்டவரே, இதுக்கு காது இல்லை ஆண்டவரே, இதுக்கு கை இல்லை ஆண்டவரே, இது சதை இல்லை ஆண்டவரே என்று அவர் காரணம் சொல்லவில்லை. அவர் சொல்றாரு, அவர் பேசுறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அப்படியே செய்வேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அப்படியே செய்வேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல, பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லாலும் பரவாயில்ல, எதிரிகள் திரளா எழும்பினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை அப்படி நான் நிறைவேற்றி முடிப்பேன். எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறதுங்க, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றியே முடிப்பேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஐயா அந்த மீட்டிங் நான் பூண்டியில் போயிருந்தேன், 10 நாள் மீட்டிங்கில். அவர் சொன்னார், உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுங்க. யார் எப்படின்னா பண்ணின்னு போட்டு நம்மளுக்கு என்ன, உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுங்க, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுங்க. எல்லாவற்றையும் எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. எல்லா கருத்தாக கவனிங்க, நம்மளுக்கு கொடுத்த அழைப்பை அதை நாம் நிறைவேற்றியே முடிக்க வேண்டும். நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அதை குறை சொல்வதற்கு எனக்கு நேரமே கிடையாது, காலமும் கிடையாது. இந்த இடத்துல நின்று கொண்டிருக்க நான் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதற்கோ மற்றவங்களை குற்றப்படுத்துவதற்கோ எனக்கு நேரமோ காலமோ டைமும் கிடையாது. ஆண்டவர் வார்த்தை கடினமாக வரும்பொழுது உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை குணப்படுத்தும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை குணப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக தான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தீர்க்கதரிசி அங்கே உரைக்கிறாரு, அது அவைகளெல்லாம் உயிரடைகிறது. 6ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்கள் மேல் நரலை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோளினால் மூடி அவைகளை கட்டளையிடுவேன், அப்பொழுது உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சொல்லப்பட்டது நீங்க காரியத்தை உண்மையான எலும்புகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 11ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார். உயிரோடு இருக்கிறவர்கள் பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாம் உலர்ந்த எலும்புகள் போல இருக்காங்க என்று. பரிசேய சைசேர் பாஸ் சொல்றாரு, நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கீங்க, உள்ள உங்களுக்கு எலும்பா இருக்கிறது, உள்ள ஒரு துர்நாற்றமா இருக்கிறது, உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை, உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை இல்லை, கிறிஸ்துவின் சித்தம் இல்லை, கிறிஸ்துவின் தரிசனம் இல்லை. நீங்க உலகத்தின் காரியத்தை ஓடிக்கொண்டிருக்கீங்க, மந்திரங்களை எதிர்த்து பார்த்து கொண்டிருக்கீங்க. முன்னாடி வரணும், பின்னாடி போகணும், நான் தான் முன்னாடி நிற்கணும், அது மந்திரம் எதிர்த்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் அந்த பரிசேய சைசேர் பாஸ் சொல்றாரு, நீ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே. ஒரு கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? அது சதைகள் மக்கி, ஆமாம், நரம்புகள் போய் வெறும் எலும்பு கூட தான் அதிக கடைசியாக அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இவங்க உயிரோடு மனிதர்கள் பார்த்தா சொல்றாரு, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடாமல் கர்த்தரை ஆராதிக்காமல் ஏனோ தானே இந்த உலகத்துக்கு ஓடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா நம்ம உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறோம். அது தசையில்லாத எலும்பாக இருக்கிறது, அது நரம்பில்லாத இது எலும்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கிறிஸ்துவே இல்லாதவர்கள் உலர்ந்த எலும்புகளை போல இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கிறிஸ்து உடையவர்களாக இருக்கீங்க, கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கீங்க. எத்தனை பேர் இந்த உலகத்தில் கிராமத்தில் இருக்காங்க, ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்காங்க. அவர்களுக்காக நீங்கள் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மனுஷர்களை பெருகிறது போல திரளாய் பெருக பண்ணுவார், நரம்புகளை உருவாக்குவார், தசைகளை உருவாக்குவார். மீண்டுமாக இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 12ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்கள், நான் உங்கள் பிரேத குழிகளிலிருந்து திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படுவோம், உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியிலிருந்து திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படும் பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் நாவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கடைசியா முடிக்கிறாரு, என் ஆவி உங்களுக்குள்ளாக வைப்பேன். அல்லேலூயா. அதே 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்க உள்ளத்தில் புதியதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு உங்களுக்கு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அந்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்புங்க. ஆவியின் அபிஷேகம் இல்லாதவர்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறார்கள். ஆவியான அபிஷேகம் இல்லாதவர்கள், ஆவியான சத்தத்தை கேட்காதவர்கள், ஆவியான சித்தத்தின்படி நடக்காதவர்கள், அவர்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சித்தம் இல்லை, கிறிஸ்துவின் தரிசனம் இல்லை, ஆமென், ஜெபம் இல்லை, ஆராதனை கிடையாது. ஏதோ ஏனோ தானோ சொல்லிட்டு வாழ்ந்து கொடுக்கிற வாழ்க்கை ஒரு பிரேத குழியில வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. என் இடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை உயிரடை செய்வாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஹல்லேலூயா, அப்படியே எழுந்து நின்று ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே திருவிருந்துக்கு நம்ம அப்படியே ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ, நிர்மலமானவர்களை கட்டப்பட வேண்டும் என்றால், ஓ அந்த எலும்புகளை நிர்மல போல சிதறி கிடக்கிறது, அதுக்குள்ளாக உயிர் இல்லை, நரம்பு இல்லை, சதை இல்லை. ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற மக்களை பார்த்தா சொல்றாரு, என் மக்களே, என் மகனே, நல்லா கர்த்தா கவனிங்க. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளாக வைக்கும் பொழுது நீங்கள் உயிர் அடைவீங்க, நீங்க பயப்பட மாட்டீங்க. கர்த்தா கவனிங்க. அல்லேலூயா. ஆமென். கல்வார் சிலுவையில ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் தான் கூட இருக்காரு. எல்லாருமே மறுதலிச்சிட்டாங்க, எல்லாரும் மறுதலிச்சிட்டாங்க, யோவானை தவிர எல்லாரும் மறுதலிச்சிட்டாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்க இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எப்ப ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ பயந்தவர்கள் எல்லாருமே அங்க தெளிவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா.